நபியே, சாட்சிகளில் மிக பெரியது எது என நீர் அவர்களை கேட்பீராக. அவர்களால் என்ன கூற முடியும்? நீரே அவர்களை நோக்கி, அல்லாஹ்வே பெரியவன், அவனே எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாகவும் இருக்கிறான். இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கும் அது எட்டியவர்களுக்கும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே இது எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது என்று கூறி, நிச்சயமாக வணக்கத்துக்குரிய மற்ற எவரும் அல்லாஹுடன் இருப்பதாக உண்மையாகவே நீங்கள் சாட்சி கூறுவீர்களா என்றும் அவர்களை நீர் கேட்பீராக. இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென, அவ்வாறு நான் சாட்சி கூற மாட்டேன் என்று நீர் கூறிவிட்டு, நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவன்தான், அவனுக்கு நீங்கள் இணை வைப்பதை விட்டு மெய்யாகவே நான் வெறுத்து விலகுகிறேன் என்றும் கூறுவீராக. எவரும் தங்கள் குழந்தைகளை சந்தேகமற அறிவதைப் போல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நம் தூதராகிய இவர் இறைவனுடைய தூதர்தான் என்று நன்கறிவார்கள். எனினும் அவர்கள் எவர்கள் இதை மறைத்து தங்களுக்கு தாமே நஷ்டமளித்துக் கொண்டனரோ அவர்கள் தான் நம் தூதராகிய இவரை இறைவனுடைய தூதர் என்று நம்ப மாட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக பொய் கூறுபவனை விடவோ அவனுடைய வசனங்களை பொய்யாக்கியவனை விடவோ பெரும் அநியாயக்காரர் யார்? நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். நாம் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இவர்கள் இணை வைத்து வணங்கியவர்களை நோக்கி, அல்லாஹ்விற்கு இணையானவை என நீங்கள் எவற்றை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என்று நாம் கேட்போம். அது சமயம் அவர்கள், எங்கள் இறைவன் அல்லாஹ் தான், நாங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்கவில்லையே என்று பொய் கூறுவதை தவிர அவர்கள்